வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக 7 முழக்கங்கள் மே 10. ஒட்டமன் பேரரசின் 2வது ஐயோ. 6ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் 4 கொம்புகளிலுமிருந்து ஒரு சத்தம் தோன்றி எக்காலத்தை பிடித்திருந்த 6ஆம் தூதனை நோக்கி, ஐப்ராத் என்னும் பெரிய நதி அண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன். வெளிப்படுத்துதல் 9 வசனங்கள் 13 மற்றும் 14. 6வது எக்காலம் 2வது ஐயோ என்றும் அழைக்கப்படுகிறது. முதல் ஐயோவை போலவே இந்த எக்காலமும் விசுவாச துரோகத்திற்கு எதிராக தேவன் ஊற்றின நியாய தீர்ப்பை, அதாவது ஒட்டமன் பேரரசு வாயிலாக ஊற்றிய நியாய தீர்ப்பை குறிக்கிறது. வெளிப்படுத்துதல் 8:3 உள்ள பொற்பீடம் நினைவு இருக்கிறதா? இந்த பலிபீடம்தான் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள தூப பீடமாகும். அதற்கு முன்பாக திரை இருந்தது. அதற்குள்ளாக மேலே தேவனுடைய கிருபாசனத்துடன் கூடிய உடன்படிக்கை பெட்டி இருந்தது. தூபபீடம் ஆசரிப்பு கூடாரத்தின் பரிசுத்த ஸ்தலத்தில் இருப்பதையும் 1844ஆம் ஆண்டு கிறிஸ்து பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் சென்றதையும் நினைவு கூறுங்கள். யோவான் கேட்ட சத்தமானது ஆசரிப்பு கூடாரத்தில் ஊழியம் செய்து வருகிற நம் பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தமே அல்லாமல் வேறில்லை. ஆகவே 6வது எக்காலத்தின் நியாய தீர்ப்பை கொடுக்க தொடங்குகிற குரல் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வருகிறது என்பது கிறிஸ்து அடுத்து அறைக்குள் செல்வதற்கு முன், அதாவது 1844க்கு முன் 6ஆம் எக்காலம் தொனிக்கிறது என்று அர்த்தம். இதை வரலாறு நிரூபிப்பதை அடுத்த வசனங்களில் பார்ப்போம். 4 தூதர்களை பொறுத்தவரை இதே போன்ற சித்தரிப்பை காண முடிகிறது. பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். அதிகாரம் 7 வசனம் 1. நாம் ஆராய்ந்தது போல அழிவை அனுமதிப்பதே அவர்களின் நோக்கம். 6வது எக்காலத்தின் இந்த 4 தூதர்களும் பூமி முழுவதும் அல்ல, பூமியின் வெவ்வேறு பகுதியில் இருந்தாலும் அவர்களின் நோக்கம் ஒன்றுதான், அழிவு. இந்த தூதர்கள் ஐப்ராத் என்னும் பெரிய நதி அண்டையிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஐப்ராத் நதியானது வேதாகமம் முழுவதிலும் ஒரு முக்கிய நில எல்லை குறியாகவும் அடையாளமாகவும் உள்ளது. வரலாற்று ரீதியாக இது துருக்கிய மேற்கு எல்லையை குறித்தது. அடையாளமாக இது ஒரு படையெடுப்பை குறிக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி அசீரிய படையெடுப்பை இவ்வாறு விவரித்தார்: வல்லமையுள்ள திரளான ஆற்று நீர் ஓடைகள் எல்லாவற்றிலும் மேலும் போய் அவர்களுடைய எல்லா கரைகள் மேலும் புரண்டு பிரவாகித்து கடந்து வரும். ஏசாயா 8 வசனங்கள் 7 மற்றும் 8. ஒட்டமன்கள் தாங்கள் கைப்பற்றிய இடங்களுக்கு என்ன செய்தார்கள் என்பதற்கு ஐப்ராத் ஒரு பொருத்தமான எடுத்துக்காட்டு. பரலோக ஆசாரியரே, உமது விலையேற பெற்ற இரக்கத்திற்காகவும் எங்களை விடுவிப்பதற்கான உமது நீதியான நியாய தீர்ப்பிற்காகவும் உம்மை நான் துதிக்கிறேன். அதிக ஆராய்ச்சிக்கு ஏசாயா 17 வசனங்கள் 12-13, எரேமியா 46 வசனங்கள் 7-8, வெளிப்படுத்துதல் 16 வசனம் 12. ஆமேன்.